ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோமே. ஃபஸ்ட்டு நல்ல வீடியோவை போடுவோன்னு பார்த்தேன். அது அடிப்பட்ட வீடியோவாக தான் வருது. நம்ம ஒரு சேவலை வந்து நம்ம தெருவில் கிடக்கிற நாய்ங்க வந்து பிடிச்சி பின்னால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடிச்சு குதறிட்டுங்க. இதை நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு ஊசி போட்டுட்டு மருந்து போட்டு கொண்டு வந்து விட போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கோழி கடிச்சிருச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஊசியெல்லாம் போட்டோம் தான், கொடுத்த மருந்து இதுக்கு போட்டு விட்ருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வைக்காமல் இருக்குது. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சு ஊசி மட்டும் போடுவாங்க. ஒரு 3 ஊசி போடுவாங்க. நம்ம மருந்து எழுதி தருவாங்க. மருந்து வாங்கிட்டு அப்படியே வர வேண்டி தான். இப்போ நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னா, தூத்துக்குடியில் மாட்டாஸ்பத்திரிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். தூத்துக்குடியில் எல்லாருக்கும் சொன்னால் மாட்டாஸ்பத்திரி சொன்னால் தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி சொன்னால் தெரியும்னு தெரில. இப்போ மாட்டாஸ்பத்திரி தான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே வந்து ஃப்ரீ தான், எந்த இன்ஜெக்ஷனுக்கு எதுவும் காசு வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்ருவாங்க பெட்ஸுக்கெலாம். நம்ம நாய்க்கெலாம் ரேபிஸு சேர்ந்து ஒரு ஊசி 17 ரூபா தான் வரும். நாங்கள் போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம்லாம் ஃபோட்டோ எடுத்து வேணால் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் உங்களுக்கு வேணால் போட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம். கட்டப்பையெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வண்டியில் தான் போகிறோம். இப்போ வாங்க இதை எடுத்து போடுவோம். எப்போவுமே இது மாதிரி நீங்கள் அடிப்பட்ட கோழியை தான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது மாதிரி காலை எல்லாம் டைட்டாக கெட்டிக்கோங்க. அதாவது இது மாதிரி முள் வச்சதுன்னா ஒரு காலோட முள் வந்து இந்த பக்கமும் இன்னொரு காலோட முள் கீழ் பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சு கெட்டிக்கோங்க. எதுக்குமே இது மாதிரி எடுத்து கட்டிட்டு போகிறோன்னா, மேக்ஸிமம் அடிப்பட்ட கோழி வந்து பறக்காது, ஓட பார்க்காது, நிற்கும் டப்புன்னு. ஆனால் சில கோழிங்க வந்து குதிச்சு ஓட பார்க்கும். நம்ம பறக்காது, ஓட தான் செய்யும். ஓடமாக ரொம்ப பெரிய இடம், அந்த இடத்துல போய்ட்டு மறிச்சு கிரிச்சுனா பிடிக்க முடியாது. அதுவும் நீங்கள் நிறைய பேர் இருந்தால் பிடிக்கலாம், 1-2 பேர் இருந்தால் கன்ஃபார்ம் பிடிக்க முடியாது. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பிடிக்க. சில பேர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து காலை கட்டி கொண்டு போயிருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. எடுத்து ஊசி போட்டு அப்படியே எடுத்து கொண்டு வந்துடலாம். அதான் எப்போயாவது நீங்கள் இது மாதிரி ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போகிறீங்கன்னா கோழி எதை கொண்டு போனாலுமே எதை கெட்டி கொண்டு போயிருங்க. நாயெல்லாம் கொண்டு போயிருங்க, செயின் கொண்டு போயிருங்க. இது மாதிரி முயல் எலிக்கலாமே எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதுங்க நம்ம ஈஸியாக கையில் பிடிச்சிக்கலாமா. இது மாதிரி கோழியெல்லாம் நம்ம ஈஸியாக பிடிக்க முடியாது, ஓடிடும். அதுவும் இதெல்லாம் முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஷார்ப்பான முள். ஏதாச்சும் ஒரு குத்துச்சுன்னா அவ்வளோதான், கிழிஞ்சே போகணும் முள்ளதை. அதான் நம்ம அதனால் இதை வந்து இப்போ அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே நான் மாட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கேன். 2வது அப்படியே கிழக்க மார்க்கெட் நம்ம போயிட்டு புறா தான் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவை இல்லை ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டும் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிங்க. இப்போ நம்ம போயிட்டு வரோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து மாட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. இதான் வந்து என்ட்ரன்ஸு, பார்த்துக்கோங்க. கால்நடை போட்டிருக்கோம். அதாவது முன்னால் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் வழியாக வந்து வண்டி எடுத்து சைடில் சந்தை போகும். ஒரு சிமெண்ட்டில் ஒரு திண்டு போய் கட்டி விட்டுருப்பாங்க. அதில் நடந்து வந்து பின்னால் வந்தீங்கன்னா பின்னால் டோர் இருக்கும். பின்னால் தான் வச்சு எல்லாம் பார்ப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது டோட்டலாக ஃப்ரீ தான். நம்ம சேவல் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே படுத்து கிடக்கான். நம்ம காலையில் லைட்டாக மருந்து போட்டு விட்டுருக்கனால அப்படியே அமைதியாக உள்ளே இருக்கான். எல்லாம் அவ்வளோதான், இருக்கவே மாட்டான், துள்ளிக்கிட்டே இருந்திருப்பான். அதை இங்கிட்டு இருக்குது காயம் ஃபுல்லாக இறக்கைக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் கூட்டம் வந்து இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. தெரிஞ்சாலும் நிறைய பேர் வரமாட்டாங்க. எடுத்துகிட்டு இங்கே வரணுமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 1000 2000 5000 செலவு வரும். இதெல்லாம் ரேபிஸ் வந்து நான் வந்து 1000 கொடுத்து போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வெறும் 17 ரூபா தான். அதுவும் அந்த இன்ஜெக்ஷனுக்காக தான் 17 ரூபா. மற்றபடிலாம் இங்கே எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு வெறும் உங்கள் நேமுக்கு வைப்பாங்க. யாராவது எடுத்துட்டாங்க அவங்க நேமோ அவங்க அப்பா நேமோ அதுக்கு ஃபோன் நம்பரு இது இவ்வளோ தான் கேட்பாங்க. மற்ற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே நாய் வளர்க்குறாங்க. இங்கே ஒரு நாய் அங்கே ஒரு நாய்க்கு கீழே நிற்கும். இது வந்து அவங்களாம் வளர்க்குறது தான். ஃபுல்லாக அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரும் பதறலாம் வேணாம். ஈஸியாக கொண்டு வந்து உங்களுக்கு செலவே இல்லாமல் போகலாம். ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு மட்டும் வாங்க. அழகாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம். அதுவும் நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் எல்லா பெட் அனிமல்ஸுக்குமே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. எல்லாத்துலேயும் என்ன எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து இப்போ இது 2வது தடவை வந்து நம்ம சேவல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொட்டப்புளி கருப்பு பொட்டப்புளி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ சேவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டோட்டல் ஃப்ரீ தான். நம்ம வரக்காமெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கோவப்பட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஜாலியாக தான் இருப்போங்க. அவ்வளோன்னு கூட்டமே இருக்காங்க பாருங்கள். நான் மட்டும்தான் இருக்கேன், எங்கேயுமே கூட்டம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இது வந்து நம்ம போகிறோம். வரும்போது இதே மாதிரி தான் வரணும். லைட்டாக தனியாக கிடக்கும் மழை பெஞ்சதுனால. மற்றபடி மற்ற நேரம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ மழைங்காலங்கிறதுனால ஃபுல்லாக தனியாக இருக்குது.
இந்த திண்டுமலை நீங்கள் ஏறி நடந்து வந்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கோழிக்கு ஒரு 2 ஊசி போட்டு அவங்களே மருந்து போட்டு விட்டு கையில் ஒரு கவரில் மருந்து கொடுத்து விட்ருக்காங்க, அதை போட சொல்லி. வாங்க, இதோ இந்த முன்னே அந்த பெரிய ஷாப்பு இருக்கும், இதுக்கு நேரம் ஆப்போசிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்பு நிற்கும். இதோ இந்த ரெட் கலர் அண்ட் சிமெண்ட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதை நான் வச்சுட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வந்து மருந்து கொடுத்து விட்ருக்காங்க ஒரு சின்ன கவரில் போட்டு. இதை நான் முன்னால் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது ஹெல்மெட் போட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வெளியே இருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும், இதான் பில்டிங்கு. இதனால் பின்னால் தான் போட்டு தருவாங்க உங்களுக்கு, மறக்காமல் வந்து போட்டுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் வந்து நம்ம இன்னொரு இதில் மென்ஷன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.